ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். குக்கிங் vlog கிடையாது, ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா, என் 2வது பையனுக்கு 14 வயசு பிறந்த நாளுங்க. ஸோ 14 வயசு பிறந்த நாளைக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 14 வெரைட்டி வந்து அவனுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் ஃபுட்டு. ஸோ அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஷ்ஷஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 டிஷ்ஷஸ் நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு எடுக்க முடியல, ரொம்பவே நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸும் நான் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் தான் நான் வாங்கினேன். நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அதை பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம சிரப்பை ஆட் பண்ணணும் இல்லைங்களா? சர்க்கரை பாகு நம்ம ஆட் பண்ணணும், சுகர் சிரப்பு. அதில் வந்து நம்ம குலாப் ஜாமுனை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஜாமுன் ரெடி ஆகிடும். ஸோ நான் அன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து குலாப் ஜாமுன், கஸ்டர்ட் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்கர், அவனுக்கு ஒயிட் சீஸ் பாஸ்தா அது பண்ணேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி தோசை, மசால் தோசை, நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் பண்ணேன் நான். அப்புறம் ஹரபரா கபாப், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று பண்ணேன் நான். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டே இருக்குது. 14 டிஷ்ஷு வந்தது ஆக்சுவலி. பட் அவனுக்கு வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி சாப்பிடக்கூடியவன். அவன் பர்த்டே அன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா 5 மணிக்கே எழுந்துச்சு. அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் முழிக்கிறதுக்குள்ளே எல்லாமே பண்ணி வச்சுட்டேங்க. லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வந்து அந்த ஒரு 12 மணிக்கு மேலே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் தாங்க. இது ஒரு 2 கப்பு பால் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறின பாலில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காய்ச்சின பாலோட அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து சேர்த்துட்டு நல்ல அந்த திக் கன்சிஸ்டன்சி வரணும், ஓகேங்களா? அது வரைக்கும் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்து ஸ்டவ்லேயும் வந்து ஒவ்வொரு சட்டி வச்சாச்சு. இது பாஸ்தா வெந்துட்டுருக்கு. ஸோ 1 பை 1 நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அவனுக்கு வெங்காய தொக்கு சட்னி வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை ரோட்டுக்கடை தண்ணி சட்னி அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் பண்ணேன் அவனுக்கு. ஸோ அவனுக்கு இது எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. டக்கு டக்குன்னு எனக்கு வீடியோவும் எடுக்க முடியல. ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஸோ அந்தமாரி பல்காக பண்ணும்போது வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. 4 அடுப்பு இருக்கிறதுனால கடகடான்னு பண்ண முடிஞ்சது. முன்னாடி நைட்டே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டேன். அதாவது வந்து பீன்ஸ், கேரட்டு, சின்ன வெங்காயம் உரித்து வைக்கிறது, பூண்டு உரித்து வைக்கிறது, கொஞ்சம் இஞ்சி, ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சட்னி தாங்க. எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புளி, ஒரு 3 பல்லு பூண்டு, இது எல்லாமே வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க. ஸோ வெங்காய சட்னியுமே ரெடி பண்ணிட்டேன். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, தாளிப்பு போட்டு வதக்கிக்கிட்டு, தக்காளியும் குட்டி குட்டியாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி ஆக்கிவிடுங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பர்கர் பண்ணேன் நான். பர்கருடைய பேட்டி பண்ணுறது தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதுதான் பர்கருடைய பேட்டி. எனக்கு டீட்டெயில்டாக எனக்கு ஃபுல்லாக எடுக்க முடியல ஆக்சுவலி. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மசித்த உருளைக்கிழங்கு, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகேங்களா? இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அவன் எந்திக்கிறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நான் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலி. நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரைட் ரைஸும் அந்த ஹரபரா கபாப் நான் அதுவும் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் கறி அது ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் 65. ஸோ இது எல்லாமே வந்து மத்தியானத்துக்கு மேலே நான் பண்ணது. மத்தியானத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இது வந்து நான் வதக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பாஸ்தாக்கு தாங்க. எல்லாம் 3 வகையான கேப்சிகம், அப்புறம் வந்து மஷ்ரூம் பாஸ்தா தான் நான் பண்ணேன். கூட ஆரிகானோ நீங்கள் சேர்த்துட்டு, இது வந்து ஒயிட் சாஸ் நான் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் மைதா மாவு வந்து பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 கப்பு பால் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும்.
வதக்கி வச்சுருக்க 3 கலரான கேப்சிகம், மஷ்ரூம், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோங்க இல்லைங்களா? ஸோ அதை வந்து இந்த ஒயிட் சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து அவிச்சு வச்சுருக்க வந்து பாஸ்தா வந்து நீங்கள் இது பென்னே பாஸ்தா. ஸோ அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பாஸ்தாலே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்கும். இது வந்து பென்னே பாஸ்தா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீஸு, இந்த ப்ரெட்டில் வைக்கக்கூடிய சீஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் சீஸு. ஸோ அதை வாங்கி தான் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டிருந்தேன். ஸோ ஒயிட் சீஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இப்போ பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, பர்கருடைய பேட்டி தான் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம சூப்பராக வந்திருந்தது பர்கரு. சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருந்தது. பேட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நீங்கள் சேர்த்திங்கன்னா செம சூப்பராக வந்துடுங்க அந்த பேட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் துவச்சி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, பாருங்கள் எப்படி நான் பர்கரை வந்து இது பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு லைட்டாக நீங்கள் பர்கர் பன்னை வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டில் வந்து அந்த பன்னில் வந்து மயோனீஸ் தடவிக்கோங்க. ஒரு இதில் வந்து சூடாக இருக்கும்போது அது சீஸை வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்லைஸை வந்து ஆனியன் வச்சுருக்கேன், ஒரு ஸ்லைஸ் வந்துட்டு டொமேட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு லெட்டூஸ் லீஃப் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சூப்பராக பர்கர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோசைக்கு. நம்ம வந்துட்டு இந்த முருகன் இட்லி கடையில் வந்து போய் சாப்பிடும்போது அங்கே வந்து அந்த ஊத்தப்பத்தில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு பொடி போட்டு தோசை கொடுப்பாங்க. செம சூப்பராக இருக்குங்க. என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அது அந்த மாதிரி நான் அவனுக்கு பண்ணேன். நெய் போட்டு தான் நான் பண்ணேன். பொடி போட்டு நெய் போட்டு நான் அவனுக்கு ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்தேன். செம சூப்பராக வந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசால் தோசை, அந்த மிக்ஸ் எப்போவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மிக்ஸு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மசாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், பொட்டேட்டோ மசால். ஓகேங்களா? ஸோ மசால் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான கிறிஸ்பியான மசால் தோசை எல்லாமே என் பையனோட ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் தாங்க இது எல்லாமே. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வேக போடுறது நான் காமிச்சேன், பட் எனக்கு வீடியோ எடுக்க முடியலைங்க. அது வெஜ் நூடுல்ஸ் தான் நான் பண்ணேன், ஹக்கா நூடுல்ஸில் நான் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா பாலக் பண்ணக்கூடிய ஹரபரா கபாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ், ஒரு வெரைட்டி ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நான் தண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க, ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து 3 விதமான கேப்சிகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது என்ன பார்த்திங்கன்னா வந்து பாலக்கீரை நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு கூடவே 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஹரபரா கபாப்புக்கு. ஓகேங்களா? இதில் வந்து அவிச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் கேப்சிகம்னா நீங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பீன்ஸ் கேரட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த கபாப்புக்கு அதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து செம சூப்பராக வந்துருந்ததுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு மெக்சிகன் ரைஸ் மாதிரி தான் பண்ணேன், பட் இதில் நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டேன். மறந்து போய் நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஸ்பைசஸ் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இதில் வந்து மெயினாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, தக்காளி வேக வச்சு நீங்கள் அரைச்சி இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரிகானாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் இது மெயினாக ஆட் பண்ணணும். நான் எப்பவும் போல் பண்ணுற மாதிரி நான் அந்த பிரிஞ்சி இலை அது இதெல்லாம் போட்டுட்டேன் நான். என் பையனுக்கு அதுவே ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னம்மா இது மெக்சிகன் ரைஸ் சொல்லிவிட்டு நீ இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கியேன்னா. ஸோ அது அப்போ மெக்சிகன் நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாங்க ப்ரிப்பரேஷன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 3-4 இன்க்ரீடியன்ஸ் நான் இதில் காமிக்கல. நூடுல்ஸை நான் மறந்துட்டேன் நான் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்துட்டு தாய் கறி அதுவும் நான் மறந்துட்டேன். ப்ளஸ் வந்துட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் 65. ஸோ இது மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஹரபரா கபாப் வந்து 1 by 1 வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. செம சூப்பராக வந்திருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி, அவனுக்கு பார்த்தோன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்பீங்க பாருங்கள், அடுத்த வீடியோவில் அவனை எப்படி வந்து என் ஹஸ்பண்ட் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வராருன்னு அவனுக்கு சர்ப்ரைஸ் ஆட்டு பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் தாங்க டிஷ்ஷஸ் நான் வந்து பண்ணது. ஆக்சுவலி நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பர்கர், பாஸ்தா, கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ், செம சூப்பராக வந்திருந்தது எல்லாமே. அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய பொமக்ரானட், குலாப் ஜாமுன், ஒயிட் சீஸ் பாஸ்தா, இது மதுரை
ரோட்டுக்கடை சட்னி, வெங்காய சட்னி, வெங்காய தொக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மசால் தோசை, பூரி. அவனுக்கு பூரி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பூரி பண்ணேன் நான். எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாரு. Made with love by your mother. All are your favorites. சூப்பரா இருக்கு. Thank you. என் பையனோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 விதமான டிஷ்ஷஸ் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே அவனுக்கு பிடிச்சது தான். பர்கர், பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம், சின்ன வெங்காயம் ஊத்தப்பம், மசால் தோசை, பூரி, நூடுல்ஸ், கஸ்டர்ட் ஃப்ரூட். அவனுக்கு மதுரை தண்ணிக்கடை சட்னி ரொம்ப பிடிக்கும், அது வெங்காய சட்னி. அப்புறம் இது சீஸி பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா, குலாப் ஜாமுன். இன்னும் 2 விதமான டிஷ் பண்ணணும். ஒன்று வந்து என்ன பிரித்து மெக்சிகன் ரைஸ் ஒன்று, இன்னொன்று ஹரபரா கபாப் வந்து பண்ணணும். ஸோ இந்த ரைஸும் கபாபும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் மத்தியானம் தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ளஸ் வந்துட்டு அந்த தாய் டிஷ் கறி ஒன்று பண்ணேன். அது கொஞ்சம் தேங்காய் பாலில் அந்த டோஃபு, அதுக்கப்புறம் மஷ்ரூம், 3 விதமான கேப்சிகம், லோட்டஸோடைய அந்த ஸ்டெம் கிடைக்குங்க, அது போட்டு பண்ணணும். நீங்கள் செம சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, டைம் இல்லை எனக்கு அது எவ்வளோத்தையும் நான் எடுக்கிறதுக்கு. அப்புறம் மஷ்ரூம் 65 பண்ணேன். இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணி அவனுக்கு செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து அவனுக்கு சோஷியல் எக்ஸாம் இருந்தது. ஸோ எங்களால் வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. எக்ஸாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த டே வந்து அப்படியே முடிச்சிட்டோம். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டுங்க, சுஜு, பாலுன்னு சொல்லிட்டு. அவங்கள மட்டும் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அவனுடைய பர்த்டே, அதாவது மார்ச் எண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இந்த டே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பிஸியாக, ரொம்ப வந்து ஒரு டைட்டாகவே எனக்கு போயிடுச்சுங்க. இவ்வளோ டிஷ்ஷு எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான். ஸோ இந்த vlog வந்து இதோட முடியுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ணுங்கள். சௌமியா மிராஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென், பை பை, டேக் கேர்.